ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ மியூசிக்கு சாங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதுவும் யூடியூப் அஃபீஷியலாக கொடுத்துருக்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அது எப்படி என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்ட் 2 வீடியோ தான். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் இன்னொரு மெத்தட் சொல்ல போகிறேன். இது வந்து யூடியூபோடைய அஃபிஷியல் மெத்தட். ஸோ இந்த ரெண்டு வீடியோவையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ மியூசிக் சாங்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என் அக்கா காயத்ரி அப்படிங்கிறவங்க 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வழியாக என்னுடைய தேங்க்ஸ் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் மெம்பர்ஷிப் எனேபிள் ஆகிடுச்சு. சூப்பர் தேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாரெல்லாம் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் மென்ஷன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் ரிப்ளேவாக கொடுத்துடலாம், வீடியோவில் ரிப்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் சூப்பர் தேங்க்ஸ், அதுவும் என்னுடைய 1000 சப்ஸ்கிரைபர் கூட ரீச் ஆகாத டைம்லேருந்தே என்னை சப்போர்ட் பண்ண காயத்ரி அக்கா அனுப்புனது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒன்ஸ் அகைன் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க எப்படி அது டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து யூடியூபோடைய ஒய்டி ஸ்டுடியோ வழியாகவே நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் குரோமில் போய் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆடியோ லைப்ரரின்னு இருக்கும். அதில் நீங்கள் போய் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இந்த சினிமா சாங்ஸ், அதுவும் இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டிங் சாங்ஸு, இந்த விஜய் சாங், அஜித் சாங், இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா சாங்கே காப்பிரைட் இல்லாமல் கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. சினிமா சாங், நம்ம தமிழ் சினிமா சாங்னு இல்லை, எந்த சினிமா சாங்குமே காப்பிரைட் இல்லாமல் கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு மியூசிக் ஓனர் இருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க காப்பிரைட் டிடெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. ஓகேங்களா? அப்போ நீ சொல்கிற சாங்கெல்லாம் எப்படா காப்பிரைட் இல்லாமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு சிலர் வந்து காப்பிரைட் இல்லாமல் எல்லா கிரியேட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல மனசோட யூடியூப் சைட்லேயே கொடுத்துருவாங்க. யூடியூப் அதை தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்குற சினிமா சாங்ஸு காப்பிரைட் இல்லாமல் இருக்காது. அதை தேவையில்லாமல் நீங்கள் தேடி யூஸ் பண்ணி காப்பிரைட் வர அளவுக்கு ஆயிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சாங்ஸு இப்போ நம்ம காப்பிரைட் ஃப்ரீயாக கொடுத்த சாங்ஸும் நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு தகுந்த மியூசிக்கோ தகுந்த சாங்ஸாவோ இருக்குன்ட்டு 100% சொல்ல முடியாது. மேபி அந்த சாங்ஸை நீங்கள் கேட்கலாம், அது உங்களுக்கு உங்கள் வீடியோவுக்கு ஒரு வேளை சூட் ஆகும். அதுவும் இப்போ நான் சொல்கிறது, இந்த வீடியோவில் சொல்கிறது லாங் வீடியோவுக்கு சூட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் இந்த நம்ம எதிர்பார்க்குற இந்த சினிமா சாங், குத்து சாங்ஸ் எல்லாமே காப்பிரைட் இல்லாமலாம் வராது. ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, அந்த காப்பிரைட் ஃப்ரீயான சாங்ஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம், அது என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறது, குரோமில் எப்படி போய் பார்க்கணுங்கிறத டெமோ வீடியோ மூலிமா பார்க்கலாம். வீடியோவை இப்படி வெர்டிகுலராக வச்சு பாருங்கள், ஏன்னா அப்போ தான் புரியும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் குரோமை ஓப்பன் பண்ணி அதில் ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் யூடியூப் ஆடியோ லைப்ரரி. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கீழே ஆடியோ லைப்ரரின்னு எழுதி வரும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மியூசிக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு சாங்ஸ் மாதிரி வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு இருக்குது. இல்லை சவுண்ட் எஃபெக்ட்ஸு மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் அதுவும் இருக்குது. ஸோ குட்டிக்கிட்டு அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இது எவ்வளவு சாங்ஸ் இருக்கும் அப்படின்னு சரியாக சொல்ல முடியாது, ஏன்னா அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேஜஸ் வழியாக சாங்ஸ் மியூசிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் அடுத்தடுத்த பேஜஸை ஈஸியாக திருப்பிக்கலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்குது பாருங்கள். இந்த ஏரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பேஜ் அதுக்கு
ரிமூவ் ஆகிட்டே இருக்கும், அதாவது மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜஸ் அப்படின்னு அதில் எழுதி வருது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பேஜஸ் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கிற எல்லாமே சாங்ஸ் தான். அதுவும் வார்த்தைகளாக வர சாங்ஸ் இல்லை, சும்மா மியூசிக் சாங்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மியூசிக், இன்னொன்று வந்து சவுண்ட் எஃபெக்ட், லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எதாவது ஃபேவரட்டாக இருக்கிறத சூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ப்ளே பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அது ஆடியோ ரெக்கார்ட் ஆகாத மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதோடைய மியூசிக் சவுண்ட் உங்களுக்கு கேட்காது. நீங்கள் போய் வேணால் இதை கேட்டுக்கலாம். மியூசிக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் ஏற்ற மாதிரி இருக்குது. லவ் மியூசிக்கு, சேட் மியூசிக்கு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸுக்கு வேணும்னா நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கேயே பக்கத்தில் டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆர்டிஸ்ட் என்ன மூடுக்கு இந்த சாங் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது மூலிமா. ஸோ அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸை ப்ளே பண்ணுற அந்த ப்ளே பட்டனுக்கு பக்கத்துலேயே ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சாங்ஸ் பிடிச்சிருக்கு அல்லது எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ அப்படி ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டில் போய் ஜாயின்ட் ஆகிக்கும். அதாவது 3வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், ஸ்டார்னு, அதில் சேவ் ஆகிக்கும். நான் இப்போ ஒரு சாங்கை சேவ் பண்ணேன் பாருங்கள், இப்போ அது இதில் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இது மூலிமா நீங்கள் சப்போஸ் டவுன்லோட் பண்ணது மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட இதில் வந்து நீங்கள் தேடி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும் அல்லது தெரிஞ்சும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஸோ இதில் இருக்கிற சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்கள் லாங் வீடியோவுக்கு பேக்ரவுண்டுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில், புரிஞ்சிருக்கும் பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்தடுத்து வீடியோவாக வரும்.